அமீர், என்ன சர்ப்ரைஸ்னு சொல்ல. இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியல, ப்ளீஸ். இந்த சர்ப்ரைஸை பார்த்தா உன் கண்ணு ஆடாது அசையாது. நிஜமாவா? வாவ், இது எனக்காகவா? சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு? உன்ன மாதிரியே ரொம்ப சூப்பரா இருக்கு. அட அசடு, இது கிடையாது சர்ப்ரைஸ். இன்னொன்னு இருக்கா? பேபி க்ளோஸ் யுவர் ஐஸ். முடியாது, முதல்ல என்ன சர்ப்ரைஸ்னு சொல்லு. ஒரு நிமிஷம் கண்ணை தான் மூட. இப்ப தர. அடேங்கப்பா, ரோஸ் கொண்டு வந்திருக்கியா? பிரமாதமா இருக்கு. இது ரோஜா இல்ல, இதுல உனக்காக இன்னொன்னு இருக்கு. நீ இருக்கியே, அத என்கிட்ட கொடு, நானே என்னன்னு பாக்குறேன். ஓ மை காட். சோ மிஸ் ஸ்னேகா குமார், உங்களோட மீதி இருக்க வாழ்நாள என் கூட வாழ தயாரா இருக்கீங்களா? இல்ல, இந்த வாழ்க்கை மட்டும் இல்ல, 7 ஜென்மமும் உன் கூட இருக்கணும். சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன வேணும்? பணம். பணம் கிடைக்குமா? என்ன பணம் சார்? என்கிட்ட பணம் இல்ல, எனக்கு பணம் வேணும் ப்ளீஸ். என்கிட்ட பணம் இல்ல, கொஞ்சம் பணம் கொடுங்களேன். என்ன இந்த ஆளு கோட் சூட்லாம் போட்டு வெயிட்டர் கிட்ட காசு கேக்குறான்? பாக்க என்னமோ டிப் டாப்பா இருக்காரு, என்னாச்சுன்னு தெரியலையே. சார், எனக்கு பணம் வேணும். எனக்கு உண்மையிலே பணம் வேணும் ப்ளீஸ். எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க. என்கிட்ட பணம் இல்ல, சத்தியமா நான் பொய் சொல்லல. பிரதர், கொஞ்சம் பணம் கொடுங்களேன் ப்ளீஸ். என்கிட்ட பணம் இல்ல, நான் ரொம்ப அவசரத்துல இருக்கேன். நான் போலன்னா அவன் இறந்துருவான். யாரை கூட்டிட்டு போனோம்? எங்க கூட்டிட்டு போனோம்? அங்க பாருங்க, அவன் போராடிட்டு இருக்கான். ப்ளீஸ் ப்ளீஸ், கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். உங்க எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டுக்கிறேன் ப்ளீஸ், கொஞ்சம் பணம் கொடுத்து உதவுங்க ப்ளீஸ். அட பிரதர், உங்களுக்கு என்ன ஆச்சு? யாரு போராடுறா? அங்க பாருங்க, அவங்க இறந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேணும், என்கிட்ட பணம் இல்ல. ப்ளீஸ், உங்களை யாராவது ஒருத்தர் எனக்கு பணம் கொடுங்களேன். சரி வாங்க, முதல்ல அவங்கள காட்டுங்க. உனக்கு இவ்வளவு மருந்து தேவைப்படுதா? இந்த மாத்திரை கொடுங்க. அதான் அந்த ரெட் கலர். ஐயோ வேணாம் பாசாமி, எனக்கு பில்ல போடுங்க. ஆமா, இதுவும் தீந்து போச்சு. கடவுளே. அட, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் இவ்ளோ கிட்ட வந்து மோதி? 525 ரூபாய் ஆச்சுங்க. டோட்டலா எவ்வளவு ஆச்சுன்னு பார்த்துட்டு அதுல இதையும் சேர்த்துக்கோங்க. சரி. அட, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஏன் இப்படி பண்ற? தைரியம் தான் பொண்டாட்டி வந்து அடிப்ப. உனக்கு எவ்வளவு கொழுப்புடா? உன்ன மாதிரி ஆளுங்களால தான் நாடே கெட்டு குட்டிச்சோரா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு உனக்கு ஒரு பாடம் கத்து கொடுத்து. பரவாயில்லை, விடுங்க. என்னடா, அவருக்கு என்ன இருக்கும்? அட, இவனுக்கு மூச்சு இல்லைங்க, இவன் செத்துட்டான். வா நம்ம இங்க போவோம். யாரும் இங்க இருந்து போக கூடாது, சிஐடி வர்ற வரைக்கும். அவங்க இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே, ஏன் இப்ப வரைக்கும் வரவே இல்ல? போனும் அவங்களுக்கு போக மாட்டேங்குது. நீ கவலைப்படுறதை விட எங்கேயாவது மாட்டிக்கிட்டே இருக்கலாம். சீக்கிரம் வந்துருவாங்க, விடு. ஓ நோ. என்னாச்சு? அங்க பாரு, ரூபா ஆண்டி. முகத்தை முடிக்கும், இல்லைன்னா தேவையில்லாம வந்து ஓவரா பேசுவாங்க. நாய் மோப்பம் பிடிக்கிற மாதிரி இவங்க பின்னாடியே வராங்க. இவங்களுக்கு எப்படிதான் தெரியுதோ? அடே அடே அடே, நீங்க 2 பேரும் முகத்தை மூடிட்டு எங்க கிளம்பிட்டீங்க? தப்பு பண்றவங்க தான் இந்த மாதிரி முகத்தை மூடிக்கிட்டு மறைஞ்சு போவாங்க. ஆண்டி, நாங்க என்ன தப்பு பண்ணோம் இப்ப இப்படி கத்துறீங்க? என்னோட பையன் மதனை நீங்க 2 பேரும் தானே வம்பு கிழித்தீங்க. என்னது, நாங்க வம்பு பண்ணோமா? உங்க பையனுக்கு வாயில விரல விட்டா கூட கடிக்க தெரியாது. தெரியுமே, உங்க 2 பேருக்கும் தான் என் பையனா ஆகவே ஆகாதுன்னு. என் பையன் இன்னும் வீட்டுக்கு திரும்பல. நீங்க 2 பேரும் சேர்ந்து அவனை என்ன பண்ணீங்க? நாங்க 2 பேரும் அவனை ஒண்ணும் பண்ணல. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண போய்கிட்டு இருக்கேன். ஒருவேளை என் பையன் வீடு திரும்பலனா உங்க 2 பேரையும் நான் என்ன பண்றேன்னு பாரு. சார், வாலெட் ஐடி இது மாதிரி எதுவுமே இவரோட பாக்கெட்ல இல்லை சார். லோகோ மட்டும் இருக்கு, ஃபாஸ்ட் கேப் சர்வீஸ். ஒருவேளை இவர் டாக்ஸி டிரைவரா இருக்கலாம். இவரோட உடம்புல காயமும் சொராய்ப்பு கூட இல்லை. இவருக்கு ஏற்பட்ட இந்த காயத்தை வச்சு இவர் எப்படி இறந்துருப்பாருன்னு சொல்ல முடியும். நீங்க முதல்ல இருந்து கொஞ்சம் கரெக்டா சொல்ல முடியுமா, இங்க இருக்கிறவர் எப்படி இறந்தாருன்னு? சார், இவங்க என்னோட ஒய்ஃப். நாங்க 2 பேரும் மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்க வந்தோம். திடீர்னு இவன் வந்து அப்ப
அப்ப இவர் தானா கீழே விழுந்து இறந்துட்டாரு. சார் நாங்க உண்மையை தான் சொல்றோம், நாங்க 2 பேரும் எதுவுமே பண்ணல. சார் ஆ? சார் இங்க பாருங்க, இவர் பேக்ல நிறைய பணம் கிடைச்சிருக்கு. ஏறக்குறைய 8ல இருந்து ஒரு 10 லட்சம் இருக்கும் சார். சார் ஒரு டாக்ஸி டிரைவர் கிட்ட இவ்ளோ நிறைய கேஷா? இதுல ஏதோ தப்பா இருக்க மாதிரி இருக்கு. இவ்வளவு பணத்தை எங்கேயாவது இருந்து திருடி கொண்டு வந்திருக்கலாம்ல. சார் அவன் நிறைய குடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இவர் குடிச்ச மாதிரியும் தெரியல. சார் இவருக்கு விஷம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த பண விஷயத்துல இவருக்கு யாராவது விஷம் கொடுத்து இவரை கொண்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவன் சாக போறான்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியும் சார். முதல்லயே தெரியும். ஆமா, இவர் சாக போறாருன்னு உங்களுக்கு எப்படி முன்னாடியே தெரியும்? அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான்னு முன்னாடி ஒருத்தர் சொல்லிட்டு போனாரு. முன்கூட்டியே இவர் இறக்க போறாருன்னு யார் சொன்னா? சார் அது அவர் யாருன்னு தெரியல, ஆனா காஃபி ஷாப்குள்ள வந்து பணம் கேட்டுட்டு இருந்தாரு. என்னாச்சு? யார் போராடிட்டு இருக்கா? அதான் அந்த டாக்ஸி டிரைவர் அந்த பின்னாடி இருக்கிற தெருவுல மெடிக்கல் ஷாப் கிட்ட இருக்கான். இந்த டாக்ஸி டிரைவரை காப்பாத்துறதுக்காக இந்த ஆளு உங்ககிட்ட பணம் கேட்டுட்டு இருந்தாங்க. சார் நாங்களும் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டோம். அப்படின்னா கொலைகாரனை இந்த ஆள் பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன். அந்த ஆள் இங்க இருந்து எந்த பக்கமா போனான்? இல்ல எங்களுக்கு தெரியாது சார். ஓ ஜெயவந்தி, ஒன்ஸ் இந்த டாக்ஸி டிரைவரோட கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி இவரோட ஃபுல் டீடைல்ஸையும் வாங்குங்க. அதுக்குள்ள அக்கம் பக்கத்துல நாங்க விசாரிச்சு பார்க்குறோம். நடக்க போறத முன்கூட்டியே சொன்னவன் கிடைக்கிறானான்னு பார்ப்போம். நீங்க 3 பேரும் எங்க கூட வாங்க. ஐயோ சாப்பாடை கொஞ்சம் சீக்கிரமா கொண்டு வாயேன். மோகினி சீக்கிரமா கொண்டு வா, நான் பசியில் அப்படியே செத்து போயிடுவேன் போல இருக்கு. சாரி டார்லிங், உங்ககிட்ட நான் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு வீட்ல நான் சமைக்கவே இல்ல. சமைக்கவே இல்லையா? ஏன்? வேலைக்காரி இன்னைக்கு வரல, அவளை வேலையை விட்டு தூக்குங்க, வேற ஆளை வைங்க. அப்படின்னா வேலைக்காரிங்க வந்து சமையல் செய்யற வரைக்கும் நான் பசியிலே சாகணுமா? நீயே எல்லாத்தையும் தனியா பாத்துக்க முடியாதா? செய்ய முடியும், ஆனா இப்பதான் மேனிக்யூர் பண்ணிருக்கேன், என் கை பாழாயிடும். வெளியே இருந்து வாங்கிட்டு வாங்களேன். வேற வழி இல்லை, என்ன பண்றது? அப்புறம் இன்னொன்னு, எனக்கு ஜிலேபி ஆர்டர் பண்ணிடுங்க. எனக்கு காலையில இருந்து இனிப்பு சாப்பிடணும் போல தோணுது. என்ன இன்னைக்கு நீங்க என்ன பாராட்டவே இல்ல? நான் என்ன அழகா இல்லையா? அழகா தான் இருக்க. நீ எப்பவுமே அழகுதான், அதுல என்ன புதுசா சந்தேகம் உனக்கு? அதுல ஒரு விஷயம் இருக்கு, என்னோட இயரிங்ஸ். நீங்க அதை நோட்டீஸே பண்ணல. அட நான் பார்த்தேனே, ரொம்ப அழகா இருக்கு. நான் ஏன் உங்களை கல்யாணம் பண்ணனே தெரியல. என் அழகா ரசிக்க தெரியாத ஒருத்தனை ஏன் தான் கட்டிக்கிட்டேனே தெரியல. ச்சே, வெளியே போய் என்னை பத்தி விசாரிச்சு பாருங்க, எல்லாருக்குமே என்னோட அருமை தெரியுது. பாஸ் ஆர்டர் வாங்கிக்கோங்க. ஒரு ஹைதராபாத் பிரியாணி, ஒரு பிளேட் ஜிலேபி. அட்ரஸ் C41 நியப் சராய், எக்னிஸ் ரோட். கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புங்க, ரொம்ப பசிக்குது. தேங்க்யூ. வெறும் சாப்பாடு நினைப்புதான் உங்களுக்கு, என்னை பத்தி அக்கறையே இல்லைல்ல? அட அக்கறை இருக்குமா, எப்படி இல்லாம இருக்கும்? யார் வந்திருக்கான்னு பாரு. பாக்குறேன். நீங்க யாரு? என்ன வேணும்? நான் உள்ள வரணும். ஆனா எதுக்கு? மேல 3வது ரூம்ல நடுவுல இருக்கிற அலமாரியில 2 லவர்ஸ் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உங்களை பார்க்கணும். டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? அலமாரிக்குள்ளையா? யாரு டான்ஸ் பண்ணிட்டு இருக்கா? யார் இது? எனக்கு தெரியல. அட தெரியாத ஆள் கூட ஏன் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்க? ஹலோ பிரதர், என்ன வேணும்? மேல 3வது அறையில நடுவுல இருக்கிற அலமாரியில 2 பேர் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உங்களை சந்திக்கணும் ப்ளீஸ். 3வது ரூம்ல அலமாரி இருக்கு, இவருக்கு எப்படி தெரியாது? வீட்டுக்குள்ள வரதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு. என் அழகா பார்த்து மயங்கிட்டாரோ என்னமோ. அட கடவுளே, உனக்கு என்ன பேசணும்னே தெரியாது. நீ உள்ள போ, நான் இவர்கிட்ட பேசிட்டு வரேன். நான் ஏன் உள்ள போகணும்? எதுவா இருந்தாலும் என் முன்னாடியே பேசுங்க. பிரதர் சொல்லுங்க, நீங்க யாரு, யாரை பார்க்கணும், என்ன வேலை? நான் தான் சொன்னேனே, உள்ள 2 பேர் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உங்களை பார்க்கணும் ப்ளீஸ். நான் தான் சொன்னேன்ல,
என்ன பார்த்து இவர் மயங்கிட்டாருன்னு. மேடம் அவர் உங்களை பார்த்து மயங்கல, மொத்தமாவே மயங்கிருக்காரு அவரு. பிரதர், ஓ பிரதர், இங்க யாரும் டான்ஸ் ஆடல, இங்க வேற யாரும் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க, கிளம்புங்க. சரி, இப்போ நான் போறேன். அடுத்த முறை கண்டிப்பா வருவேன். அங்க மேல டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள நான் பார்க்கணும். ஒன்றும் வர வேண்டிய அவசியம் இல்லை, போங்க. சார், அந்த இறந்து போன டாக்ஸி டிரைவரோட ஃபோட்டோ அனுப்பியிருந்தீங்கல்ல, எங்களுக்கு வந்துருச்சு. இல்லை சார், அவர் எங்கள் கம்பெனியில் ஒன்றும் வேலை செய்யலையே. ஆமாம், அந்த கம்பெனி டிரைவரே கிடையாதாமே. அந்த ட்ரெஸ் அவனுக்கு எப்படி கிடைச்சது? சச்சின், நம்ம சிட்டியில் இந்த மாதிரி நிறைய கடை இருக்குது. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அங்கே நிறைய கிடைக்கும். நாடகம், சினிமா, டெலிவிஷன் பண்ணுறவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு கடையில் இந்த ட்ரெஸ்ஸை வாங்கி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, என்ன சொல்கிறேன்? ஆமாம் சார், சின்ன வயசுல எங்க ஸ்கூல்லையும் நடக்கும் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன். அதில் நான் வெங்காயமா நடிப்பேன். அட கடவுளை. சார், இங்க பக்கத்துல ஃபேன்சி ட்ரெஸ்க்கு ஒரு கடை இருக்கு. அப்படியா? பாப்பலாம். பாட்ஷா வாழ்க, எங்கள் பாட்ஷா வாழ்க. அட, மொத கத்திய கீழே இருக்கு, கீழே இறக்குங்க. யார் நீங்க? என்ன பத்தி நானே எப்படி பெருமையா சொல்றது? நன்றி சொல்லணும்னா அந்த உலகத்தை படைச்ச அந்த குதாக்கு தான் நன்றி சொல்லணும். என்னோட பேரு சுன்னிலால்னு சொல்லுவாங்க. இந்த பெரிய கடையோட சின்ன முதலாளி சுன்னிலால். சுன்னிலால் சார், இந்த ஆள் பேசுறதை வச்சு நான் பார்க்கும்போது முன்னப்பியோ படத்துல நடிச்சிருக்கான்னு எனக்கு தோணுது. அதுவும் ஓடாத படத்துல, அதுவும் ஷூட்டிங் தான் பார்க்க போயிருக்கான். ஏய் சிப்பாயே, அங்க என்ன குசு குசுன்னு இருக்க? உத்தரவிடுங்கள், உங்களுக்கு நான் எப்படி உதவி செய்யணும்? இந்த கடை முதலாளி சுன்னிலால் அவர்களே, கொஞ்சம் இந்த படத்தை பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. இந்த ஆளை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? முகத்தை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. அட ஆமா, இவன் மதனு. மதன்? எந்த மதன்? ஐயா, இவர் ஒரு நடிகர், பெரிய நாடக நடிகர். அப்படிங்கிற ஆசையில நம்ம ஊருக்கு வந்தாரு. ஆயிட்டாரா? இல்ல அவரும் உங்கள மாதிரியே தானா? கிடைக்கிற ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு சுத்திட்டு இருப்பாரோ? என்ன பேசுற ஃப்ரெடி? இது ரொம்ப முக்கியமானதா? இவர் மிகப்பெரிய நடிகர், ஆக்டர், பெரிய ஆக்டர் இல்ல. சரி, ஒரு விஷயத்த சொல்லுங்க. இவர் போட்டிருக்காருல்ல இந்த Dress, இது உங்களோட கடையோடது தானே? ஆமா தலைவரே, இந்த உடையானது நம்ம கடையோடது தான். ஆனா அதுல இந்த பில்ல போட்டிருக்கிறதுல அது நம்மளது கிடையாது. பில்லாவா? அட அண்ணே, இந்த படத்துல பில்லா மட்டும் எப்படி உங்க கண்ணுக்கு தெரியுது? என் கண்ணில் ஒரு பில்லி கூட தெரியலன்னா பாத்துக்கங்க. ஃப்ரெடி, நாம ஒன்றும் பில்லாவை தேடிட்டு இங்கே வரல. இங்கே பாரு, இந்த ஃபோட்டோவில் டேக் போட்டிருக்குல்ல, அதை பற்றி அவர் சொல்கிறார். அந்த பில்லா. ஆமாங்க, அந்த பில்லையை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். முதல்ல எனக்கு ஒரு விஷயத்த சொல்கிறீங்களா? இந்த மதன் பையன் இந்த படத்தில் ஏன் இப்படி விழுந்து கிடக்குறான்? போன மாதிரி ஏதாவது புதுசாக நடிக்கிற சீன் வந்திருக்கா? அப்படித்தான் வச்சுக்கோங்களேன். சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க ஜஹாபனா. இந்த மதன் உங்க கடைக்கு அடிக்கடி வருவாரா புது புது துணி வாங்குறதுக்கு? ஆமா தலைவரே, ஆனா பாவம் அவன் நிலைமையை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருந்துச்சு. எப்பவும் முழுசா அவனால வாடகை கொடுக்க முடியாது. ஆனா நான் அரசர்களுக்கெல்லாம் அரசன், சக்கரவர்த்தி. நான் அவன்கிட்ட சொன்னேன், தம்பி ஒன்னும் பிரச்சனை இல்ல, பெரிய நாடகத்துல ஒரு பெரிய வேஷம் கிடைக்கும் போது என்னையே அப்படியே உள்ள நுழைச்சு விட்டுருன்னு சொன்னேன். ஃபுல் சப்ளை பண்ணிடலாம். கரெக்டிங்க. நீங்க ஒரு அம்பா சமுத்திரத்தோட அம்பானிங்கிறேன். நீங்க வாயை திறந்தீங்கன்னா டைலாக்ஸே அருவியா கொட்டுது. அண்ணே, உங்க பேச்சு தேன் வந்து பாயுது. ஆனா வீட்டுல திட்டிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அருமைங்க தெரியுது. அப்படியா? அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரே குட்டியில ஊர்ன மட்டன்னு சொல்லுங்க. உங்களுக்குமா? சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க.
இந்த மதன் ஏதாவது உங்ககிட்ட சொன்னாரா? எங்க போற, எதுக்காக போற, இந்த மாதிரி ஏதாவது? இல்லைண்ணே, அந்த மாதிரிலாம் அவர் எதுவும் சொல்லலையே. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் உங்க கடன் மொத்தத்தையும் நான் அடைச்சிருவேன்னு சொல்லுவான். பெரிய ரோல் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இவனுக்கு என்ன பெரிய ரோல் கிடைக்க போகுதுங்கிறத அவங்க மட்டும்தான் நிச்சயமா சொல்ல முடியும். எந்த ஆளுங்க சார்? காஸ்டிங் டைரக்டர் தேவந்தி. காஸ்டிங் டைரக்டர்ஸ் ஃபிலிம்ஸ்ல, டெலிவிஷன்ஸ்ல ரோல்ஸ் வாங்கி கொடுக்குறாங்கல்ல, அவங்கள அதை சொல்றேன். இது வரைக்கும் தான் அவர் கூட்டிட்டு வந்தாரு. இது வரைக்கும் தான். அவன் இந்த இடம் வரைக்கும் தான் வந்திருந்தானா, அவனோட முகம் இந்த கடையோட சிசிடிவி கேமரால பதிவாயிருக்கும். கடந்த 3 மணி நேரமா இந்த சிசிடிவி கேமராவை நீங்க ஆஃப் பண்ணி ஒன்று வைக்கலையே? இல்லையே சார், ஒரு செகண்ட் கூட ஆஃப்ல வைக்கல. சார், இவன் தான் பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்கான்ல, இவன் தான் அந்த ஆளு. இவனா? இவன் லெஃப்ட் சைடா போயிட்டு இருக்கானே. கொஞ்சம் இந்த ஆளோட முகத்தை ஜூம் பண்ணுங்க. எஸ் சார். ஓ, அது இவன் தானா? ஸ்ரேயா, லெஃப்ட் சைடு சிசிடிவி கேமராஸ் இருக்கிற கடைகள்லையும் ஏடிஎம்ஸ்லையும் இந்த ஆளோட போட்டோ காப்பீஸை நீ உடனே அனுப்பிச்சுவே. லாஸ்ட் 3 ஹவர்ஸ்ல இந்த ஆளோட முகம் அவங்க சிசிடிவி கேமராஸ்ல பதிஞ்சிருக்கான்னு பார்க்க சொல்லு. அப்படி ஒருவேளை இருந்தா நமக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லு. சார், இங்க பாருங்க ப்ளீஸ். நீங்க தயவு செஞ்சு அழாதீங்க. உங்க பையனை இந்த அளவுக்கு ஆளாக்கணும்னுக்கு கண்டிப்பா தண்டனை வாங்கி தருவோம். சார், என் பையனை கொன்னவனை எனக்கு நல்லாவே தெரியும் சார். தெரியுமா உங்களுக்கு? ஹாரி, இது அவன் தான் செஞ்சிருக்கணும் சார். இந்த ஹரிங்கிறது யாரு? அவன் 1 நம்பர் மோசமான ரவுடி. அவங்க எங்க இருக்காங்க? சார், அது போறா சார் பைக்ல. சார் இல்ல, கீழே இறங்க. நீதாரியா? ஆமா சார், நான் தான் ஹரி. சரி சொல்லு, மதனுக்கு ஏன் விஷம் கொடுத்து கொன்ன? சார், என்ன சார் சொல்றீங்க? நான் எதுக்கு மதனுக்கு விஷம் கொடுக்கணும்? டேய், பொய் சொல்லாதடா. ஒரு தடவை நீ என் பையனை போட்டு அடிச்சதுல அவனால 1 வாரம் நடக்க முடியாம போச்சு. ஆமா, நான் அவனை அடிச்சேன், இல்லன்னு சொல்லல. அவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை தேவையில்லாம அழ வச்சான் சார். அப்படி உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா என் கேர்ள் ஃப்ரெண்ட் மாயா கிட்டே கேட்டு பாருங்க. அவ கேர்ள் ஃப்ரெண்டோட பேரு மாயாவா? சார், எல்லா கடையோட சிசிடிவி ஃபுட்டேஜ் படி அந்த ஆள் இந்த ஏரியால தான் கடைசியா எங்கேயோ போயிருக்கான். பக்கத்தில் இருக்கிற சிசிடிவி கேமராஸ்லயும் அவன் முகம் பதிலே. அப்படின்னா அவன் இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்கலாம். நிக்கல், பழம் சாப்பிடுறியா? பழமா? பழம் உடம்புக்கு நல்லதுப்பா. நிறைய பொட்டாசியம் இருக்கும், அயன் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா. சாப்பிடலாமா? சில நேரத்துல மூளையும் நல்லா வேலை செய்யும். பிரதர், இந்த ஆளை நீங்க எங்கேயாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்களா? இவனா? இப்பதான் சார் என் கடைக்கு வந்தான். பழம் வாங்க வந்தானா? இல்ல சார், அதுக்காக வரல, பணம் வாங்க வந்தான். பணமா? ஆமா, ரொம்ப டென்ஷனா இருந்தான். அவன் என்ன சொன்னான்னா, ஒரு டாக்ஸி டிரைவரோட உயிரை காப்பாற்றணும், அதுக்கு பணம் வேணும்னு சொன்னான். அதுக்கு நீ என்ன சொன்ன? சார், நான் என்ன சார் பண்றது, என் தம்பியும் டாக்ஸி டிரைவர் தான், அதனால இருந்த 10 ரூபாயை கையில கொடுத்தேன். சரி சரி சரி, அவன் எந்த பக்கம் போனான்னு சொல்லு. சார், அவன் இப்படி இந்த தெரு பக்கமா போனான் சார். இந்த பக்கம்? ஆமா சார். தேங்க்ஸ் பா. சரிங்க சார். அவசரமா எங்க போயிட்டு இருக்கீங்க? நாங்க இங்க ஜஸ்ட் பக்கத்துல. இந்த போட்டோவை பாருங்க. இந்த ஆளு உங்களுக்கு தெரியுமா? அட, இந்த நாய் தான் என் வீட்டுக்கு வந்து அடிக்கடி என் பொண்டாட்டியை தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தான். அவனை கண்டிக்க தான் நாங்க போயிட்டு இருக்கோம். உங்க பொண்டாட்டிக்கிட்டே வந்து வம்பு எடுத்தானா? நாங்க சிஐடியில இருந்து வரோம். இந்த ஹாக்கி ஸ்டிக் ஒன்றும் பொருள் கிடையாது. இந்த விளையாட மட்டும் தான் யூஸ் பண்ணணும். மறுபடியும் இதோட ஒன்று பார்க்க கூடாது, புரிஞ்சுதா? சாரி சார். சார், ஆனா
சிஐடியே தேடுறீங்கன்னா இவன் பெரிய குற்றவாளியா? அது இனிமே தான் தெரியும். அவன் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை சார், அவனை தேடி தான் நாங்களே கிளம்பணும். ஆனால் ஒன்று சார், என் வீட்டுக்கு இன்னொரு வாட்டி அவன் வருவேன்னு சொல்லியிருக்கான். சரி, உன் வீட்டுக்கே போகலாம். வாங்க சார், நீங்கள் போங்க. மாயா சீக்கிரமா, அங்கிள் வந்திருப்பாருன்னு தோணுது. ரூபா ஆண்டி நீங்களா? மாயா எங்க இருக்கா? உள்ளதான் இருக்கா. நீங்க 2 பேரும் ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க? என் பையன் உங்களுக்கு அப்படி என்ன பண்ணா சொல்லுங்க. நாங்க என்ன பண்ணோம்? நீயும் ஹாரியும் சேர்ந்து என் பையனுக்கு விஷத்தை கொடுத்து கொண்டு இருக்கீங்க. ஏன் அப்படி பண்ணீங்க? இதோ பாருங்க ரூபா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. மேம், நீங்க என் கூட வாங்க கொஞ்சம் please. எங்களுக்கு டீட்டெயிலா என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. வாங்க. நாங்க சிஐடியிலிருந்து வர்றோம். என்ன நடந்திருந்தாலும் மறைக்காம எங்ககிட்ட சொல்லுங்க. சார், அந்த மதன் எங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருந்தான். நாங்க எப்ப வெளியே போனாலும் சரி எங்க பின்னாடி வந்து தொல்லை பண்ணுவோம். அதனால தான் அவனுக்கு விஷம் கொடுத்து கொன்னுட்டீங்கல்ல? இல்ல சார், மாயா கொலை செஞ்சிருக்க மாட்டா. நீங்க யாரு? என் பேரு பிரீத்தி சார், மாயாவோட ஃப்ரெண்ட். அவளே 2 நாளா ரொம்ப டென்ஷன்ல இருக்கா. இதுல நீங்க வேற இப்படி எல்லாம் கேக்குறீங்க. டென்ஷனா? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? எங்க அங்கிள் காணாம போயிட்டாரு. 2 நாளைக்கு முன்னாடி அமெரிக்கால இருந்து வர வேண்டியவர் ஏர்போர்ட்டுக்கு கூட வந்துட்டாரு. ஆனா ஏர்போர்ட்ல இருந்து எப்படி காணாம போனாருன்னு தெரியல. என்ன அவர் வீட்டுக்கு திரும்பி வந்து சேரல. அவரோட போட்டோஸ் ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? இருக்கு சார், ஒரு நிமிஷம். சார், அவரை நாங்க பல இடங்கள்ல தேடிட்டோம் சார். போலீஸ்ல கூட ரிப்போர்ட் பண்ணிருக்கோம். ஆனா அவரை பத்தி எந்த தகவலுமே இல்ல சார். ஓ, இவன் தான் உங்க அங்கிளா? ஆமா சார். ஆமா சார். மேடம், அவர் 2 நாள் முன்னாடியே அமெரிக்கால இருந்து இங்க வந்துட்டாருன்னா அப்புறம் எப்படி மதன் இறக்க போறத அவரால் முன்கூட்டியே சொல்ல முடியும்? முன்கூட்டியே சொன்னாரா? உன்னோட இந்த அங்கிளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இந்த மதன் எப்போ சாக போறான்னு. அங்கிளுக்கு தெரியுமா? ஆனா அது எப்படி சார்? அதை நாங்க கண்டுபிடிக்கிறோம். ஆனா எங்களோட இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் நீங்க யாரும் சிட்டியை தாண்டி வெளியே போக கூடாது. இப்ப அவர் என்ன அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டாருன்னு இப்ப வீட்டுக்கு சிஐடி படையவே கூட்டிட்டு வந்திருக்க? அந்த ஆளை பற்றி நீ அடிக்கடி பேசாம உன் வாயை மூடிக்கிட்டு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். புரியுதா? உங்களுக்கு வயிற்றுச்சல்னா நேரா சொல்ல வேண்டியதானே? சார், அவர் பார்க்க நல்லவர் மாதிரி தான் இருந்தாரு. ஆனா இவருக்கு தான் அவரை பிடிக்கல. ஏன்னா அவர் அழகா பாராட்டிட்டு இருந்தாரு. அதுவும் இல்லாம இந்த கலர் சாரியில அழகா இருக்கல்ல, பாருங்க இந்த கலர் எவ்வளவு அழகா இருக்குன்னு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்லாதான் இருக்கு. சரி, தேங்க்யூ. பாவம், அவர் தான் வந்திருக்காரு. ஒரு நிமிஷம் நீங்க இருங்க, நானே பார்க்கறேன். அதை கொடுங்களேன் ப்ளீஸ். அதான் நடுவில் இருக்கிற அலமாரியில் 2 பேரும் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்கள தான் கேட்குறேன். எனக்கு அவங்கள கொஞ்சம் சந்திக்கணும். 2 பேரு அலமாரியில் டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? ஆமா சார், பாத்தீங்களா சார், நான் உங்ககிட்ட சொன்னேன்ல சார், எங்க வீட்டில் மேலே இருக்கிற ரூம்ல 3 அலமாரி இருக்குன்னு இவனுக்கு எப்படி தெரியும்? இவருக்கு அந்த அலமாரியை காட்டுங்க. சரி சார், நீங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க சார், வாங்க சார். இங்க இருக்கிற சாமான்கள் எல்லாம் பழைய ஓனருது. இந்த அலமாரியும் தான். இதை பத்தி தான் அவன் பேசிக்கிட்டு இருக்கான். ரூம்ல இருக்கிற அலமாரி. ஓ, இதை பத்தி தான் அவன் பேசிக்கிட்டு இருந்தானா? இதோ பாருங்க, இந்த லவர்ஸை தானே தேடிக்கிட்டு இருந்தீங்க? தேங்க்யூ ஸோ மச்.
தேங்க்யூ ஸோ மச். இதைத்தான் நான் தேடிட்டு இருந்தேன். எனக்கு எவ்வளோ உதவி செஞ்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. தேங்க்யூ ஸோ மச். இப்போ கூட கொஞ்சம் தனியாக பேசணும். வாங்க அப்படி போவோம். வாங்க போலாம். தேங்க்யூ சார். அழகு அழகு அழகு. என்னையே எதுக்காக அவன் பார்க்கறான்? யாருக்கு தெரியும்? நீங்களே பேச்சு கொடுத்து பாருங்க. பேரழகி. பேரழகுன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னா என்னன்னு தெரியும். அழகுன்னா என்னது? அதாவது பேரழகுன்னா என்னன்னா, பேரழகு பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாது. உங்களை யாருக்குமே அதை பத்தி தெரியாது. பேரழகுன்னா எனக்கு நல்லா தெரியும். சரி சரி, எனக்கு புரியுது. சரி, எங்க யாருக்குமே பேரழகன்னா என்னன்னு தெரியாதுன்னு நான் ஒத்துக்கிறேன். சரியா? நீங்க சொல்லுங்க பேரழகன்னா என்னன்னு. பேரழகா? பச்சை கலர் வளையல் ஒரு பேரழகு. அப்புறம் ஒரு கை, மருதாணி வச்ச கை. சரி சரி, பேரழக பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கே. ஏன்னா நானு அழகுன்னா என்னன்னு பார்த்தவன். பாஸ், இந்த ஆள் பேசுறத வச்சு பார்க்கும்போது இவரை திரும்பி கொண்டு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்கே. எல்லாமே நேரம்தான். அழகு நேரத்தோட முடிவு பெற்றிருக்குது. சரி சரி, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. இந்த பக்கம் வாங்க வாங்க வாங்க, நான் சொல்றேன். நீண்ட கூந்தல், இந்த பாருங்க, நீண்ட கூந்தல். அதுவும் ஒரு பேரழகுதான். கருமையான நீண்ட கூந்தல், கருவிழி. நான் உங்ககிட்ட முதல்ல சொன்னல. உட்காருங்க உட்காருங்க. இல்ல, முதல்லயே உங்ககிட்ட அதை பத்தி சொன்னேன். முதல்லயே சொன்னீங்க. வெரி குட் வெரி குட். காம் டவுன். கருவிழி. உட்காருங்க. கொண்டு வாங்க. கொஞ்சம் இதே பாருங்க, கண்ணை நல்லா விரிச்சு பாருங்க. அப்படிதான். குட். அட கடவுளே, என்னாச்சு? என்னாச்சு இருக்கு? இங்க பாருங்க பாஸ், இவர் கண்ணுல இருக்கிற கரு வளையத்தை பாருங்க. அது இயல்பை விட ரொம்ப பெருசா இருக்கு. அதனால ரொம்ப கலக்கமாவும் இருக்கு. ஆனா சார், அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது இந்த ஆளுக்கு எந்த மாதிரி பொருளை கொடுத்துருக்காங்கன்னா, எந்த மாதிரி கெமிக்கல் கொடுத்துருக்காங்கன்னா, அது இவரோட லங்ஸ்ல பெரிய பாதிப்பை போய் ஏற்படுத்தியிருக்கு. இதனால்தான் இவர் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாரோ. அதனாலதான் இவருக்கு என்னென்னவோ ஞாபகத்துக்கு வருது. சில நேரத்துல இந்த ஆளு எல்லாத்தையும் மறந்துடுறாரு. அப்படியா? அப்படின்னா மதனை காப்பாத்துறதுக்கு அவர் உதவி கேட்டு போறப்பதான். சலோங்கி எப்பேற்பட்ட விஷம் கொடுத்துருக்குன்ற அந்த விஷயத்தை நாம கூடி சீக்கிரம் தெரிஞ்சுக்கணும். அங்கிள், தேங்க் காட் உங்களுக்கு எதுவும் ஆகல. உங்களுக்காக நாங்க எவ்வளவு வேண்டிக்கிட்டோம்னு உங்களுக்கு தெரியாது. ஐம் சாரி. ஆனா நீங்க யார்? நான் தான் மாயா, உங்க ஃப்ரெண்ட் அசோக்கோட பொண்ணு. நீங்க என்ன மறந்துட்டீங்களா? கொஞ்சம் இப்படி வாங்க. சார், இவருக்கு என்ன ஆச்சு? மாயா, நீ பயப்படாத. உங்க அங்கிள் சீக்கிரமாவே குணமடைஞ்சிருவாரு. முதல்ல இதை சொல்லு, உன்னோட அங்கிள் எதுக்காக இங்க இந்தியாவுக்கு வந்தாரு? சார், அந்த விஷயம் எனக்கே தெரியாது. கரெக்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவரோட வைஃப் கல்லி, அப்புறம் இவரோட அண்ணன் விக்ரம் திடீர்னு எங்க காணாம போனாங்கன்னே தெரியல. அவங்களை தேட இவர் எவ்வளவு முயற்சி பண்ணாரு, ஆனா அவங்க கிடைக்கவே இல்லை. அந்த வருத்தத்துல இவர் இந்தியா விட்டு போயிட்டாரு. இந்த கலி விக்ரமோட போட்டோஸ் ஏதாவது இருக்கா? இருக்கு சார், காட்டு பார்க்கலாம். இவங்க தான் அவரோட வைஃப், அப்புறம் இவர் தான் அவரோட பிரதர் விக்ரம். ஓ, கலி அப்புறம் விக்ரம் நீரஜோட பொண்டாட்டி, நீரஜோட பிரதர். எப்படி இவங்க ரெண்டு பேரும் திடீர்னு காணாம போனாங்கன்னு தெரியலையே. ஒருவேளை இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது நடந்திருக்குமோ? அதுக்கு வாய்ப்பு இருக்கு. சார், நான் நீரஜோட ஃபோன் ரெக்கார்டை செக் பண்ணிட்டேன். அவர் அமெரிக்கால ரவின்றவருக்கு நிறைய தடவை ஃபோன் பண்ணியிருக்காரு. இந்த ரவி ஊப்படுவாடின்ற இடத்துல இருக்காரு. பணம் வாங்கிட்டு கொலை பண்றவன். அப்படியா?
ரவி ஊப்புரு வடிச்சால இருக்கானா கான்ட்ராக்ட் கில்லர். நம்ம வேலையா தானே யாரை கொல்லணும்னு சொல்ல. ஒரு ரவுடியா? இந்த சிட்டிலேயே நான் தான் பெரிய ரவுடி. நான் சொல்றத நல்லா ஞாபகம் வச்சுக்க. அட்வான்ஸ் பத்தாத முழு பணமும் வேணும், புரியுதா? பணத்தை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. தண்ணி மாதிரி பணத்தை இறப்ப. பரவாயில்லையே, அவனை கொலை பண்ண ரொம்ப துடிக்கிற போல. சரி, அவன் பேரை சொல்லு. அப்புறம் அவன் இப்ப எங்க இருக்கான்? அவன் பேரு என்ன? ரவி. ரவி நம்ம சென்னை ஓட்டர்ல இருக்கிறவன். என்ன கொலை பண்றதுக்கு எனக்கே போன் பண்றியா? வெட்டிடுவேன். என் முன்னாடி நீ வந்தா நீ செத்தடா. நான் முன்னாடி இல்ல தம்பி, பின்னாடி இருக்கேன். கொஞ்சம் அப்படியே பின்னாடி திரும்பி பாரு. யாரா நீங்க? அது வந்து தம்பி, நாங்க தான் சிஐடி. சிஐடி? வாங்கி ரொம்ப கொழுத்து போய் தான் இருக்க. வா, கொழுப்பை குறைச்சிடலாம். சரி சொல்லு, நீரஜுக்கு போன் பண்ணி நீ தானே வர சொன்ன? ஆமா சார், நான் தான் சார் நீரஜ அமெரிக்கால இருந்து போன் பண்ணி வர சொன்னேன். ஆனா நான் இத என்னோட பாஸ் சொல்லி தான் சார் செஞ்சேன். யாரா உன் பாஸ்? சார், அவர் இந்த நாட்டை விட்டே போயிட்டாரு சார். நல்ல காரணம் சொல்றேன் மேடம். நான் ஒன்றும் சாக்கு போக்கு சொல்லல மேடம். நான் சொல்றது உண்மை, என்ன நம்புங்க. உண்மையோ பொய்யோ அதை நாங்க கண்டுபிடிச்சுக்கிறோம். நீரஜ் எதுக்காக இங்க வர சொன்னா அதை சொல்லு. சார், நான் அவருக்கு பேராசை காட்டினேன். உங்க மனைவியை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அவங்களை பத்தின உண்மையை நான் சொல்றேன்னு சொன்னேன் சார். உனக்கு தெரியுமா? சொல்லு. அவங்கள பத்தி உனக்கு என்ன தெரியும்? அது என்னன்னா சார், அவரோட மனைவியையும் தம்பியையும் நான் தான் சார் கொன்னேன். கண்ணா, உனக்கு தூக்கு கன்ஃபார்ம்பா? தூக்கு கன்ஃபார்ம். ஐயோ சார், வேணாம் சார், என்ன மன்னிச்சிருங்க சார். நான் திருந்திடுறேன் சார். அடுத்த ஜென்மத்துல உனக்கு திருந்தத்துக்கு கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கும். சரி, யார் சொல்லி கொடுத்து நீ அவருக்கு கால் பண்ண? அது யாரு? சார், அந்த பொம்பளை நீரஜோட பொண்டாட்டியையும் அவரோட தம்பியையும் நான் கொல்லும் போது தான் சார் அந்த பொம்பளை அங்க இருந்தா. யார் அந்த பொம்பளை? அவங்க அட்ரஸ் நம்பர் ஏதாவது உங்ககிட்ட இருக்கணுமே? இல்ல சார், ஒன்றும் இல்லை சார் என்கிட்ட. அவங்களுக்கு ஏதாவது அவசரம்னா மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க சார். ஆனால் லாஸ்ட் டைம் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணும்போது ஒன்று சொன்னாங்க சார். நான் இந்த நாட்டை விட்டே போறேன்னு என்கிட்ட சொன்னாங்க சார். அது மட்டும்தான் சார் எனக்கு தெரியும். தம்பி போவாங்க. சரி, அந்த 2 பேரோட பணத்தை எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லு. பார்த்து மெதுவா லிஃப்ட் பண்ணுங்க. வாங்க, இந்த பக்கம் கொண்டு வாங்க. பொறுமையா கீழே இருக்குங்க. வாங்க வாங்க, டவுன். பொறுமையா. இது அவுத்துருங்க, இந்த ஊக்கு எடுங்க. பார்த்து பொறுமையா பண்ணுங்க.
2 போனோம். ஃப்ரெடி, அந்த பிளாஸ்டிக் எடுத்துட்டு வா சீக்கிரம். சச்சின், இவங்கள பொறுமையா வெளியில எடுக்கணும். என்ன போங்க, வண்டி ஃபுல்லா நீங்க 2 பேரும் செக் பண்ணுங்க. ஓகே சார். சைடுல உள்ள நல்லா பாருங்க. இந்த ஜாயிண்ட் டிஸ்க பாக்குறப்போ இந்த எலும்புக்கூடு பொண்ணோடுதுன்னு நினைக்கிறேன். சார் இந்த ஸ்கெலிட்டன் மேலோடுதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் கரெக்ட் தான். ரவி சொன்னதெல்லாம் எல்லாமே சரிதான். நீரஜோட பிரதர் அவரோட மனைவி கலியோடது தான். இவன் தான் 2 பேரையும் கொண்டு இருக்கான். இந்த எலும்புக்கூடு அவங்களோட தான். சார், ஃபுட்மேட்க்கு கீழே இந்த தங்க வளையல் கிடைச்சது. தங்க வளையல் ஃபுட்மேட்டுக்கு கீழேயா? இது கண்டிப்பா கலியோடதா தான் இருக்கணும். ஒரு நிமிஷம் சார், டேஷ்போர்ட்ல இந்த பாலித்தீன் பேக் கிடைச்சது சார். தண்ணினால கொஞ்சம் மோசமா இருக்கு. ஓபன் பண்ணுத. ஜெயவந்தி, இது பார்க்க போட்டோகிராஃப் மாதிரி இருக்கு. ஆனா இந்த போட்டோகிராஃப்ஸ் வச்சுட்டு என்ன சார் பண்றது? இது முழுசா டேமேஜ் ஆயிடுச்சு சார். ஆமா ஜெயவந்தி, இதுக்கு தான் நம்ம கிட்ட ஒரு ஆள் இருக்கானே. அவரு இந்த கெட்டு போன போட்டோஸ்ல இருந்து முகத்தை கண்டுபிடிச்சு சொல்லுவான். பாஸ், மதனோட உடம்புல இருந்த அதே விஷயம் நீரஜோட உடம்புலயும் இருந்திருக்கு. அதோட சீக்கிரமா இந்த விஷயத்தை நம்ம வெளியில எடுக்கலனா அவரோட உயிருக்கே அது ஆபத்தா முடியும். அது எப்படி சார் சாத்தியமாகும்? இதே விஷயம் தான் மதனும் சாப்பிட்டுருக்கான். அவன் செத்துட்டான, நீரஜ் சாவலியே. அது எதுக்குன்னா சச்சின், பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட இம்யூனிட்டி அமைப்பும் மாறுபடுறதால தான் இப்படி நடக்குது. நான் அவருக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த விஷம் முறிஞ்சிரும்னு நினைக்கிறேன். இங்க பாரு சாலங்கி, இதுதான் நீரஜோட மனைவி, அப்புறம் அவளோட பிரதர். சரி, அந்த போட்டோகிராஃப் என்னாச்சு? போட்டோ என்ன சார், க்ளீன் ஆயிடுச்சா? ஃப்ரெட்டி, இங்க என்ன சலவைக்கா நீ ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்க? அது புரியுதுன்னா அவன் ஏன் இப்படி பேச போறான்? லைட்டை போடுமா. அடேங்கப்பா, சலோங்கி பிரமாதம்யா. நீ எப்பவும் போல கலக்கிட்ட. ஒரு வழியா போட்டோவையும் காப்பாத்திட்ட, அந்த ஆளையும் காட்டிட்ட. ஹலோ, எங்க இருக்கிற? வெளியே வா. இத பாரு, நான் வந்துட்டேன். சரிதான், என்கிட்ட எல்லாரும் கண்ணாம்பூச்சி விளையாடிட்டு இருக்கீங்களா? நான் 10 வரைக்கும் எண்ணுவேன். வெளியே வந்துருங்க, இல்லைன்னா நல்லா இருக்காது பாருங்க. ஓ, நீயா? அப்படின்னா மறுபடியும் நான் தோத்துட்டேனா? இல்லையே, முடியாதே. இந்த தடவை வெற்றி எனக்கு மட்டும்தான் சொந்தம். ஆனா இந்த தடவை ஜெயம் எனக்கு தான். நீ என்ன நினைக்கிற? தப்பிச்சிடலான்னா
என்னோட லைஃப நீ நாசம் பண்ணி இருக்க. அதுக்கு பழி வாங்கணும்னா எனக்கு உயிர் தேவை. போய் சேரு நீரஜ். நீரஜ் போறது இல்ல, நீதான் போய் சேர போற. நான் பிரீத்தி சார், மாயாவோட ஃப்ரெண்ட். ஓ, நீதான் போய் சிஐடிய உன் கூட கூட்டிட்டு வந்தியா? அப்படின்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? அவர் நல்லா தான் இருக்காரு. அவர் உடம்புல பரவி இருந்த விஷத்தை நாங்க கியூர் பண்ணிட்டோம். மருந்து இனிமே உனக்கு தான் வேலை செய்ய போகுது. ஆனா இனிமே அவ பழைக்க மாட்டான். இனியும் உன்னால தப்ப முடியாது. பாடி சொல்லு, கலியோ விக்ரமியன் எதுக்காக கொன்ன? ஏன்னா நான் விக்ரம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா அவரு நடந்த எங்களோட கல்யாணத்தை ஏத்துக்கவே இல்ல. அவரை ஒத்துக்க வைக்கிறதுக்காக ஊருக்கு வெளியே நான் அவரை வர சொல்லியிருந்தேன். எங்களை எதுக்கு வர சொன்னீங்க? எதுக்கு வர சொன்னேன்னா, என் புருஷனை நான் பாக்குறதுக்கு காரணம் வேணுமா என்ன? ரொம்ப ஓவர் ஸ்மார்ட்டா நடிக்காது. என் பிரதர் ஒன்றும் உன்னோட புருஷன் கிடையாது. ஓவர் ஸ்மார்ட்டா? என் அன்பான நாத்தனாரே, எங்க பாருங்க எங்க உறவுக்கு இருக்கிற சாட்சிய. நீ போடுற திட்டம்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓ, நல்லா தெரிஞ்சிருச்சா? அப்ப முடிவெடு. சொல்லு, எவ்வளவு லட்சம் தருவ? லட்சமா? ஏய், உனக்கு நான் ஒரு குண்டு மணி கூட கொடுக்க மாட்டேன். விக்ரம், வா போலாம். சரிங்க நாத்தனாரே, இந்த உறவை நீங்க ஏத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. அப்புறம் நான் மட்டும் எதுக்கு ஒத்துக்கணும்? பிரீத்தி, கலியோ விக்ரமியோ நீ வேணா கொண்டு இருக்கலாம். ஆனா நீரஜையும் கொலை பண்ணணும்னு நினைச்சல்ல? சார், அந்த விஷத்தால இப்படி ஆகும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல சார். எனக்கு நேரமே சரியில்லை. கொலை செய்ய யார்கிட்ட பணம் கொடுத்தனோ அவனே தெரியாதனமா அந்த விஷத்தால தாக்கப்பட்டு இறந்துட்டான். கல்யாணங்கிற மாய வலையில சிக்க வச்சு எவ்வளவு பேரை நீ ஏமாத்திருக்கிற, எத்தனை பேரை பிரச்சனைக்கு உள்ளாக்கி இருக்க. வெறும் மிரட்டல் மட்டும் இல்லாம 2 பேரை கொலையும் பண்ணியிருக்க. நீ பண்ண தப்புக்கு எந்த மாதிரி தண்டனை தெரியுமா? தூக்கு தண்டனை.